அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி நவம்பர் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. சிறந்த மருத்துவர், சமூக ஆர்வலர் மகேந்திரலால் சர்க்கார் அவருடைய பிறந்த தினம் என்று சிறந்த மருத்துவரும் சமூக ஆர்வலருமான மகேந்திரலால் சர்க்கார் பிறந்த தினம் என்று கல்கத்தாவில் விவசாய குடும்பத்தில் 1833ஆம் ஆண்டு பிறந்தார். சிறுவயதிலேயே பெற்றோரை இழந்தவர். தாய்மாமன் வீட்டில் வளர்ந்தார். கல்வி உதவித்தொகை பெற்று படித்தார். அறிவுக்கூர்மை மிக்க மாணவராக திகழ்ந்தார். கல்கத்தா மருத்துவக் கல்லூரியில் பயின்றார். சக மாணவர்கள் மத்தியில் அறிவியல் உரை நிகழ்த்தும் அளவுக்கு சிறந்த மாணவராக விளங்கினார். பலரும் மதிக்கும் டாக்டராக உயர்ந்தார். ஆங்கில மருத்துவம் மீது ஆழமான பிடிப்பு கொண்டிருந்தார். ஹோமியோபதி மருத்துவம் பற்றி வில்லியம் மார்கன் எழுதிய புத்தகத்துக்கு விமர்சனம் எழுதும் வாய்ப்பு கிடைத்தது. ஹோமியோபதிக்கு எதிராக தன் கருத்துக்களை பதிவு செய்வதற்காகத்தான் முதலில் அந்த நூலை படித்தார். ஆனால் படித்து முடித்த பிறகு ஹோமியோபதியின் சிறப்பை உணர்ந்தார். உரிய பயிற்சி பெற்று ஹோமியோபதி மருத்துவராக பணியாற்ற தொடங்கினார். இந்தியாவில் அறிவியல் வளர்ச்சி மந்தமாக இருக்கிறது என்பதை உணர்ந்தவர் உண்மையை தேடுவதே அறிவியல் என்ற மனப்பான்மையை சமூகத்தில் விதைக்க வேண்டும் என முடிவெடுத்தார். மருத்துவ உலகம் தனது கருத்துக்கு எதிராக இருப்பதால் எந்த மருத்துவ இதழும் தனது கட்டுரையை வெளியிடாது என்பதை உணர்ந்து கொண்டார். தனது கருத்துக்களை பதிவு செய்வதற்காக கல்கத்தா ஜேர்னல் ஆஃப் மெடிசின் என்ற இதழை தொடங்கினார். தேசிய அறிவியல் நிறுவனம் தொடங்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி 1869ஆம் ஆண்டு ஆகஸ்ட் இதழில் கட்டுரை எழுதினார். ஆங்கிலேயரின் தலையீடு இன்றி இந்தியர்கள் சுதந்திரமாக சிந்தித்து முடிவெடுக்கும் விதமாக அந்த நிறுவனம் இந்தியர்களின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்ற விருப்பத்தையும் வெளியிட்டார். பக்கிம் சந்திர சட்டர்ஜி, ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் ஆகியோர் இவரது கருத்துக்களை ஆதரித்தனர். 7 ஆண்டுகள் தீவிர முயற்சிக்கு பிறகு அவரது கனவு நனவானது. இந்தியன் அசோசியேஷன் ஃபார் தி கல்டிவேஷன் ஆஃப் தி சயின்ஸ் என்ற அறிவியல் அமைப்பு 1876ஆம் ஆண்டு ஜூலை 29ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டது. சுதந்திரத்துக்கு முன்பாகவே இத்தகைய அறிவியல் நிறுவனம் உருவானதற்கு இடையறாது முனைப்பு எடுத்தது தான் மகேந்திரலால் சர்க்கார் முனைப்பு எடுத்தது தான் ஒரு முக்கியமாக காரணமாக இருக்குது. நாட்டில் அதன் பிறகு தொடங்கப்பட்ட பல்வேறு ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கு இந்த நிறுவனம் முன்னோடியாக அமைந்தது. சர்ஜிவி ராமன் உள்ளிட்ட ஏராளமான அறிவியல் அறிஞர்கள் முக்கிய ஆராய்ச்சிகள் நடத்தி பல அறிவியல் சாதனைகளை நிகழ்த்துவதற்கு இந்த அமைப்பு ஒரு களமாகவும் இருந்திருக்கு, ஒரு ஃபீல்டாகவும் இருந்திருக்கு. சிறந்த சமூக சேவை ஆர்வலராகவும் செயல்பட்டிருக்கிறார் இந்த மகேந்திரலால் சர்க்கார். பெண் கல்வியை ஆதரித்தார். கல்கத்தா பல்கலைக்கழகத்தின் ஃபெல்லோவாக கல்கத்தாவின் கௌரவ மாஜிஸ்திரேட் மற்றும் ஷரீஃபாகவும் பணிபுரிந்தார். ஷரீஃப்னா என்னன்னு சொல்லி எனக்கு தெரியல, நீங்கள் தேடி கண்டுபிடிங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்களில் இவரும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தேசிய அறிவியல் நிறுவனங்களின் பிதாமகர் என்று போற்றப்படுபவரும் இந்தியர்களின் சுயமுயற்சியில் அறிவியல் ஆராய்ச்சியை ஊக்கப்படுத்திய வளர்த்தவருமான மகேந்திரலால் சர்க்கார் 71வது வயது 1904ஆம் ஆண்டு மறைந்தார். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை. 71 வயசு வரை உயிரோடு இருந்திருக்கிறாரு. நல்வாய்ப்பாக சிறந்த மருத்துவர், ஒரு சமூக சேவகர், சிறந்த மருத்துவர் மற்றும் சமூக ஆர்வலர் மற்றும் சேவகர்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறோம். இருந்தாலும் இவருக்கு அறிவியல் ஏற்கனவே மருத்துவம் படிச்சிருக்கிறாரு. ஹோமியோபதி மருத்துவத்தை பற்றி விமர்சனம் பண்ணியிருக்கிறார். இருந்தாலும் அலோபதி மருத்துவத்தை ஆதரிச்சிருக்கிறாரு. அதை தாண்டி ஒரு அறிவியல் அமைப்பு, தனிப்பட்ட ஒரு அறிவியல் அமைப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி கல்கத்தா ஜேர்னல் ஆஃப் மெடிசின் அப்படின்ற ஒரு இதழை இவர் தொடங்குகிறார். அதுக்கடுத்து இவரோட முயற்சியின் காரணமாக 7 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியன் அசோசியேஷன் ஃபார் தி கல்டிவேஷன் ஆஃப் சயின்ஸ் என்ற அறிவியல் அமைப்பு நிறுவப்படுகிறது. 1876ஆம் ஆண்டு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்பே 19ஆம் நூற்றாண்டு இறுதி பகுதியில் ஜூலை 29ஆம் தேதி அந்த அமைப்பு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுகிறது. இப்படிலாம் மாபெரும் ஒரு பாடுபட்ட ஒரு சிறந்த அறிவியல் அறிஞர்,
சமூக ஆர்வலர், மருத்துவர் அவரை சந்தித்த மகிழ்ச்சியோட, நவம்பர் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சந்தித்த மகிழ்ச்சியோட, மகேந்திரலால் சர்க்காரை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாள் இனிதே நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.